நம்ம சென்னையில குரோக்கடைல் பார்க்குன்னு சொல்லி இவ்வளோ முதலைகள் இருக்கிற ஒரு பார்க்கு நிறைய பேத்துக்கு தெரியாமலே இருக்குங்க. உலகத்துல உள்ள எல்லா முதலையும் இங்க வந்து வச்சிருக்காங்க. முதல்ல நீங்க அடாப்ட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம பாம்பு, ஆமைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இது எங்க இருக்கு? உள்ள போற என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ? என்ன ஏதுங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். ஸோ சென்னை டூர் போறவங்களுக்கு செம்ம ஸ்பாட் இது. ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இந்த முதலையை பாருங்க, வாயில ரத்தமா இருக்கு. இப்போதான் அதை சாப்பிட்டுருக்கும் போல இருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ முதல்ல படுத்து கிடக்குட்டு. சரி, ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு சரியான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். சென்னை ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற குரோக்கடைல், அதாவது வந்து மெட்ராஸ் குரோக்கடைல் பேங்க்னு சொல்லிட்டுவாங்க. இது அந்த இடத்துக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குது என்னங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸில் தான் இருக்கிறோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பெரியவங்க அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 100 ருபீஸு, குழந்தைங்களுக்கு வந்து 50 ருபீஸும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லீவு. ஸோ மண்டே யாரும் பிளான் பண்ணி இங்கே வராதிங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார் பார்க்கிங் வந்து வெளியில் தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ காரு பைக்கெல்லாம் வெளியில் நிப்பாட்டிக்கலாம். ஆனால் கொஞ்சம் வந்து இடம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் வருங்க. ஸோ உள்ளே இப்போ வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வெல்கம் டு மெட்ராஸ் குரோக்கடைல் பேங்க்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முதலையெல்லாம் வளர்க்குறாங்க. அதே மாதிரி அதை வந்து அடாப்ட் பண்ணியும் வச்சுக்கிறாங்க. இங்கே இருக்க முதல்ல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருங்க வந்து அடாப்ட் பண்ணி தான் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. நீங்களும் பண்ணணுன்னா கூட அடாப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பாம்புக்கு விஷம் எடுக்கிற இடம் வச்சுருப்பாங்க. அடல்ட்டுக்கு வந்து 30, குழந்தைங்களுக்கு வந்து 18 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து பாம்புக்கு விஷம் எடுக்கிற இடத்த காமிப்பாங்களாம். ஆனால் வந்து வீட்டில் பயந்துட்டு போவேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ட் அதை தாண்டி போனீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன ஹட்டு மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து என்னென்ன ஆமை வெரைட்டி வச்சுருக்காங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஆமைக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அண்ட் ஒரு சில பாம்பும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஆமை இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு மேப் வச்சுருப்பாங்க. இந்த மேப்பை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து உள்ளே போகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அண்ட் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய பெரிய முதலையெல்லாம் பார்க்க போகிறோம். இவ்வளோ முதல்ல வச்சுருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முதல்ல வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு என்ன ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு இங்கே போட்டிருப்பாங்க. எங்கே இருக்குன்னே தெரில. ஓகே, அங்கே பாருங்கள், அங்கே உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வால் தான் தெரியுது, தலை தெரியவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலே வந்து எவ்வளோ முதலைங்கள்லாம் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது, என்னென்ன வெரைட்டியில் இருக்குங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபுல்லாக பாருங்கள். இதில் என்னென்ன முதலைனா வந்து வெரைட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த முதல்ல தான் வச்சுருப்பாங்க. இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய முதல்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு கொடுக்குற ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய அனிமல்ஸோட ஃபுட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப பல்கியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இதுக்குள்ளே தான் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் படுத்து கிடக்கும் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எங்கேயாச்சும் ஓரத்தில் கிடக்குங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு இதுக்குள்ளே அந்த புதருக்குள்ளே போய் தலை விட்டுட்டு கிடக்க பாருங்கள். இப்படி தான் எங்கே பார்த்தாலும் இப்படி தான் வந்து கிடக்கும். வால் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கும். ஆனால் நான் உள்ளே சொல்கிற முதல்லனா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியும். நிறைய முதல்ல அங்கே இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக போர்டு வச்சு அதுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுப்போன்னு சொல்லி முதல்ல யார் யாருன்னா அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஓவராலாக காமிக்கிறேன், ஒன்று ஒன்றா பாருங்கள் இப்போது. ஓகே கேஸ், இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல அதை தான் பார்க்க போகிறோம். முதலையோட பிஹேவியர் இங்கே போட்டிருக்காங்க, என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் கேஸ், இனிமேல் ஃபுல்லாக அங்கே தண்ணி இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல தான் எக்கச்சக்கமாக இருக்கும். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே ஒன்று படுத்து கிடக்கு. எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒன்று இனிமேல் எல்லாம் பெரிய பெரிய முதலையெல்லாம் நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள் கேஸ், இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ரொம்ப நம்ம எட்டி போகக்கூடாது, அதுக்கு தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க ஒரு சில விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பறவைகள்லாம் சுற்றுது, அதை கூட போய் சாப்பிடாமல் சோம்பேறித்தனமாக படுத்தே கிடக்குதுங்கெல்லாம். அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஏதோ ஒரு புறாவோ இன்னும் சம்திங் அங்கே ஒரு பறவை உட்காந்துருக்கு. ஆனால் அதை கூட கண்டுக்காமல் எல்லாம் வந்து பேசாமல் எனக்குன்னு படுத்து கிடக்குதுங்க. ஒரு வேளை நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துருக்கோ என்னமோ தெரியல. இந்த முதலைனா பார்த்தாலே வந்து கங்குவா படம் தான் ஞாபகம் வருது. சூர்யா வந்து முதலைய கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும்ல, அந்த ஞாபகம் தான் வருது. அண்ட் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து இவங்க தான் உள்ளே தவிர உள்ளே விழுந்தோம்னா அவ்வளோதான், நம்மளை பீஸாக ஆக்கிடுவாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், அங்கே தில்லாக அங்கே ஒன்று வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதை கண்டுக்காமல் எல்லாம் படுத்து கிடக்கு. இங்கே ஒன்று வாயை பொழந்துட்டே படுத்து கிடக்கு. அடுத்ததான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராகன். ஸோ ட்ராகன் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் ட்ராகன் இல்லை, இங்கேயும் முதல்ல தான் இருக்குது.
ஸோ எங்கிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு முதல தாங்க இங்கே அதிகமாக வச்சுருப்பாங்க. நிறைய வெரைட்டி இருக்கும். நீங்கள் முதலையோட டீட்டெயில்ஸு அதோட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் தான் இது. அதே மாதிரி சென்னையில் ஒன் டே நீங்கள் வந்து ஒரு பிளேஸுக்கு போய் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் ஃபேமிலியோட, அதுவும் குழந்தைங்களோட போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸுக்கு போங்க. ஸோ குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க பக்கத்தில் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. இப்போ தான் ஒரு முதல்ல நவுந்தே போகுது. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் படுத்தே தான் இருக்குது. எதுவும் நவரக்கூட மாட்டேங்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராகன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ட்ராகன் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஆமை இருக்குது. அண்ட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா விஆர் ஷோ. அதாவது வந்து அந்த crocodile பற்றியான ஒரு விஆர் மாதிரி ஒரு ஷோவில் போட்டு காமிப்பாங்க. இதுவுமே பார்க்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் பே பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் இது மாதிரி நிறையா உள்ளே இருக்கும். நீங்கள் எல்லாரும் போனீங்கன்னா ஃபேமிலியோட ஒரு பக்கா உங்களுக்கு வந்து ஒரு டைம் பாஸாக இருக்கும் இந்த பிளேஸு. அண்ட் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில முதலைகள் தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் முதலை வெரைட்டின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் இந்த சைடு இருக்குது. அங்கே ஒன்று படுத்து கிடக்கு. ஸோ ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எல்லா சைடும் அதுதான் இருக்குது. இங்கே பாருங்கள் கீழே ஒன்று இங்கே படுத்து கிடக்கு. கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வச்சுருக்காங்க. இல்லைனா தாவி நம்மளை பிடிச்சிடும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு முதல்ல ரத்தத்தோட வாயில் இருக்குது. ஏதோ சாப்பிட்டுட்டு இப்போ தான் படுத்து இருக்கும் போல இருக்குது கேஸ். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பெரிய ஆமை. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அந்த ஆமை இங்கே உட்காந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் உள்ள நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஐட்டம்ஸ் மீன்ஸ் அதாவது அனிமல்ஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு முதல்ல உட்காந்துருக்கு. எல்லாம் செம்ம பெருசாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் சொல்லி டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து ஒரு ஸ்னேக்கால் எத்தனை பேர் சாவுறாங்க அப்படிங்கிறமான ஒரு சில டீட்டெயில்ஸு நிறைய அனிமல்ஸை பற்றியான விஷயங்கள்லாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி வெளியிலேயே உங்களுக்கு வந்து ஷாப்பிங் மாதிரி சின்னதாக வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் நீங்கள் வாங்கி சாப்பிடணும் கூட சாப்பிட்டுக்கலாம். ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னைக்கு டூரிஸ்ட் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செம்ம ஸ்பாட்டு தான் இது. ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த vlog நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee